தமிழ் பேசும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் எங்களுடைய MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் சார்பாக காலை வணக்கம். நண்பர்களே, நேற்று காலையில் நம்ம டாடா மோட்டார்ஸ் அப்படிங்கிற கம்பெனியை காலையில் வாங்கினோம். கிட்டத்தட்ட என்ன ரேட்டுக்கு வாங்கணும் அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி பார்ப்போம். நம்ம ப்ரீமியம் டெலகிராம் குரூப்பில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி, அதாவது கிட்டத்தட்ட நாளைக்கு நம்ம என்ன ட்ரேடிங் பண்ண போகிறோமோ அதை முன்கூட்டியே நம்மளுடைய ட்ரேடிங்கில் போட்டுருவோம். அது போக நம்ம டார்கெட் கொடுத்துருக்கோம். டாடா மோட்டார்ஸ் கூடிய விரைவில் 1000+ வந்துடும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். நம்மளுடைய இந்த சார்ட் பிளாட்ஃபார்ம் பாருங்கள். இந்த சார்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, பொசிஷனல் ட்ரேடிங்கில், அதாவது பொசிஷனல் ட்ரேடிங்கில் நம்ம வாங்கி வச்சு கொஞ்ச நாள் கழித்து விற்றோம் அப்படின்னா என்ன ரேட்டுக்கு போகும் அப்படிங்கிறத காட்டும். இந்த இடத்துல நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கிறது November 23 அன்னைக்கு கிட்டத்தட்ட 640 நமக்கு பை ஆக்டிவேட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளுமே நமக்கு நல்ல ஒரு ப்ராஃபிட் தான். 640 இன்றைக்கி 710 வரைக்கும் போயிருக்கு. 710க்கு மேலேயே போயிருக்கு. அப்போ எவ்வளோ பாயிண்ட்டு? ஒரு 50 பாயிண்ட்டு, 60, 70 பாயிண்ட்டு நமக்கு ப்ராஃபிட்டு. ஒரு 1000 ஷேர் மட்டும் எடுத்து வச்சுருந்தாலே 70 × 1000 70,000 ரூபாய் ஆச்சு. ஆனால் எத்தனை நாளில் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 7 நாள்லேயே ஆயிடுச்சு. 6 நாள்லேயே ஆயிடுச்சு. இதை பொறுமையாக வெயிட் பண்ணணும், பயப்படாமல் இருக்கணும். அதுக்காக தான் இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். இன்றைக்கி எந்த ஒரு ட்ரேடிங் ஆப்பை நீங்கள் ஓப்பன் பண்ணாலும் அதில் ஃபஸ்ட்டாக ஒரு இன்டிமேஷன் வரும். அது என்ன அப்படின்னா, கவர்மெண்ட்டே நம்மளுக்கு அனௌன்ஸ் பண்ணுது, ட்ரேடிங் பண்ணக்கூடிய 10 பேரில் 9 பேர் லாஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. 10 பேரில் 9 பேர் லாஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி கவர்மெண்ட்டே நமக்கு அனௌன்ஸ் பண்ணுது. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, அவங்க எல்லாருமே டே ட்ரேடிங் பண்ணுறதுனாலையும் ஆப்ஷன்ஸில் போய் குறைஞ்ச பணத்தை கொடுத்துட்டு சூதாட்ட மாதிரி அவங்க கேம்பிளிங் பண்ணுறதுனால தான் அவங்களுக்கான லாஸே வருது. இதை தடுக்கிறதுக்கான வழிமுறை என்ன அப்படின்னா, நம்ம சொல்லிக் கொடுக்குறோம். நம்மளோட இண்டிகேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணினீங்க அப்படின்னா, MST iCore 2.0 அப்படின்னு சொல்லக்கூடிய இண்டிகேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட்டு பை ப்ரைஸ் கிடைக்கும், பெஸ்ட்டு செல் ப்ரைஸ் கிடைக்கும். சப்போஸ் உங்களுக்கு SL ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா அங்கேருந்து என்ன ஆகும் மார்க்கெட்டு அப்படிங்கிறதே உங்களுக்கு காட்டும். நீங்கள் எல்லாருமே பேங்க் நிஃப்டியில் ரொம்ப ஆர்வமாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேங்க் நிஃப்டியை காட்டிடுறேன். அதுக்கப்புறம் நம்மளுடைய ஸ்டாக்குக்கு போகலாம். இப்போ இந்த பேங்க் நிஃப்டி பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும், நம்ம செய்ய வேண்டியது நான் உங்களுக்கு ஃபஸ்ட்லேருந்து ஸ்டெப்ஸ் காட்டுறேன். எல்லா இண்டிகேட்டரையும் நான் க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் புதுசாக ஒரு ட்ரேடிங் வியூவில் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஓப்பன் பண்ணிவிட்டு யூடியூப் சேனலுக்கு போகிறேன். அங்கே போயிட்டு MST ஸ்கூல் ஆஃப் ட்ரேடிங் அப்படின்னு சர்ச் பண்ணுறேன். அப்போ நம்மளுடைய சேனல்ஸ் அங்கே இருக்கும். அதை நான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேன், லைக் பண்ணிக்கிறேன், ஷேர் பண்ணிக்கிறேன். அதுக்கு அடுத்தபடியாக நம்மளுடைய இண்டிகேட்டர் உங்களுடைய அக்கௌண்ட்டில் வர்றதுக்கு நீங்கள் நம்மக்கிட்ட சப்ஸ்கிரைப் பண்ணணும். அதுக்கு நம்ம கொடுத்துருக்குற நம்பர் 9500009154ங்கிற நம்பருக்கு நீங்கள் டெலகிராமோ வாட்ஸ்அப்போ நீங்கள் அனுப்புனீங்கன்னா நம்மளுடைய எக்ஸிக்யூட்டிவ்ஸ் இருப்பாங்க, அவங்க உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் கொடுப்பாங்க. சரி, அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸ் என்ன, நேராக இந்த tradingview.com வெப்சைட்டுக்கு வாங்க. இங்கே இண்டிகேட்டர் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேவரேட், மை ஸ்கிரிப்ட், டெக்னிக்கல், ஃபினான்சியல், கம்யூனிட்டி ஸ்கிரிப்ட்ஸ், இன்வைட் ஒன்லி இப்படிங்கிற ஆப்ஷன்ஸ்லாம் நிறையா வரும். அதில் கடைசியாக இருக்கக்கூடிய இன்வைட் ஒன்லி அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே போங்க. அதில் போயிட்டு MST iCore 2.0 ஈஸியஸ்ட் வெர்ஷன் அப்படின்னு இருக்கும், அதை ஒரே ஒரு கிளிக் பண்ணுங்கள். அவ்வளோதான். எப்படி நீங்கள் கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு நீங்கள் புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு லேபிள்ஸ் வராது. இந்த ஃபஸ்ட்டு செல் வராது, ஃபஸ்ட்டு பை வராது, செகண்டு பைலாம் வராது. ஏன் வராது அதையும் உங்களுக்கு காட்டுறாரு. இந்த இடத்துல லேபிள்ஸில் போயிட்டு இது டிஃபால்ட்டாக டிசேபிள் ஆகிருக்கும். இப்படி தான் இருக்குங்க. அப்போ என்ன பண்ணணும், இதை என்ன சார் உங்களுக்கு மட்டும் இந்த பக்கம் வருது எங்களுக்கெல்லாம் வரலையே நீங்கள் கேட்கலாம். அப்படி கேட்டிங்கன்னா இந்த செட்டிங்ஸ் போங்க. ரைட் சைடில் பாட்டமில் செட்டிங்ஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல லேபிள்ஸ்ன்னு இருக்கும், அதில் போயிட்டு இண்டிகேட்டர் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். மறுபடியும் போங்க, அதே செட்டிங்ஸில் லேபிள்ஸில் மறுபடியும் கீழே ஒரு இண்டிகேட்டர் வேல்யூஸ்ன்னு இருக்கும், அதையும் கொடுத்துருக்கு. அவ்வளோதாங்க. இப்போ என் செட்டிங்ஸில் என்ன இருக்கோ அது உங்களுக்குமே வந்துடும். இப்போ பாருங்கள், 2 நாளைக்கு முன்னாடி என்ன இருக்குது, இந்த இடத்துல இங்கே செல் ஆக்டிவேட்டாக இருக்குது, டார்கெட் கொடுத்துருச்சு. நாள், அதுக்கு அடுத்த நாள் பை ஆக்டிவேட் ஆகிடுச்சு, டார்கெட் கொடுத்துருச்சு. அப்புறமும் செல் ஆக்டிவேட்டாக இருக்குது, டார்கெட் கொடுத்துருக்கு. நேற்று முந்தா நாள் என்ன இருக்குது, செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு, டார்கெட் கொடுத்துருக்கு. இப்போ இது நேத்திங்கிறது 29/11. நேற்று என்ன ஆயிருக்கு, செல் ஆக்டிவேட் ஆகிருக்கு. ஆனால் டார்கெட்டு செல் சைடு கொடுக்கல, நமக்கு SL ஹிட் ஆகிடுச்சு.
எஸ்எல் ஹிட் ஆனோடனே நமக்கு செகண்ட் பை ஆக்டிவேட் ஆகுது. பாருங்கள், செகண்ட் பை ஆக்டிவேட் ஆகுது. செகண்ட் பைலேருந்து நமக்கு எல்லா டார்கெட்டுமே கொடுத்துருச்சு. நம்ம இங்கே என்ன பண்ணோம், செட்டிங்ஸில் போயிட்டு நம்ம டார்கெட்டை எனேபிள் பண்ணுறோம். செகண்ட் பை டார்கெட்ஸ் நான் டைரெக்டாக எனேபிள் பண்ணி காட்டுறேன். இப்போ நமக்கு 2 டார்கெட் முடிஞ்சு 3ஆவது டார்கெட்டை நோக்கி போயிட்டுருக்கு. நம்ம இதில் இன்னொரு சின்ன கான்செப்ட் என்ன சொல்கிறோம், நம்ம ஸ்டாப் லாஸை குறைக்க சொல்கிறோம். ஸ்டாப் லாஸை குறைக்க சொல்கிறோம். டார்கெட்டையும் டைனி டு டைனின்னு வைக்கிறோம். டைனி 2 டார்கெட்ஸு, டைனி 2 ஸ்டாப் லாஸ் இப்படி வச்சுட்டிங்க. சரிங்களா? இப்போ உங்களுக்கு கிட்டத்தட்ட பாதி டார்கெட் இந்த இடத்துல வந்துருச்சு. இருந்தாலும் நம்ம இந்த டார்கெட்டை ஏற்றுக்க முடியாது. ஏன்னா டார்கெட் ஹிட் ஆகலை. ஒன்று டார்கெட்டு இல்லாட்டி எஸ்எல், அதான் நம்மளுடைய கான்செப்ட். இப்போ 3 டார்கெட் ஆகிடுச்சு. இப்போ 4ஆவது டார்கெட்லாம் எப்படி சார் நம்ம பார்க்குறது, இப்போ நான் அடுத்தடுத்த லெவல் எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே நம்ம இடத்துல எம்ஜிஆர் ஜோன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இந்த எம்ஜிஆர் ஜோனில் போயிட்டு செகண்ட் பை டார்கெட் 4 அப்படின்னு இருக்கும், அதை எனேபிள் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி செகண்ட் பை டார்கெட் 5 இருக்கும், அதையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. செகண்ட் பை டார்கெட் 6 வேணும்னா அதையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எத்தனை டார்கெட்ஸ் தேவையோ அத்தனை லெவல்ஸுக்கு இங்கே ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். அது போக உங்களுக்கு டாப் மிட் பாயிண்ட் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல எம்ஜிஆர் வேணும்னா இந்த எம்ஜிஆரை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்கு, அடுத்தடுத்த லெவல்ஸ் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இப்போ செகண்ட் பை ஆக்டிவேட் ஆன உடனே எவ்வளோ டார்கெட் போயிருக்கு, எவ்வளோ அக்யூரேட்டாக போயிருக்குன்னு பாருங்கள். கரெக்டான முறையில் நம்மளுக்கு இங்கே பை ஆக்டிவேட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு டார்கெட்டு, செகண்ட் டார்கெட்டு, தேர்ட் டார்கெட்டு, ஃபோர்த் டார்கெட்டு, ஃபிஃப்த்து டார்கெட்டு, 6th டார்கெட் வரைக்கும் அழகாக நமக்கு ஹிட் ஆகிடுச்சு. இப்போ நிறைய மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நம்ம இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி இங்கே செல் எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல எஸ்எல் ஹிட் ஆன உடனே வெளியில் வந்துடணும். இந்த கேண்டிலோட பவரை பாருங்கள். இந்த கேண்டிலுக்கு நல்ல ஒரு புல்லிஷ் பவர் இருக்குது. நம்மளுடைய செகண்ட் பைக்கு மேலே க்ளோஸ் ஆகிருக்கு. அப்போ அடுத்த கேண்டிலே நமக்கு பை ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ இனிஷியலாக நீங்கள் 3 லாட் எடுக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய ஃபஸ்ட்டு லாட்டை ஃபஸ்ட்டு டார்கெட்டில் புக் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற 2 லாட்டுக்கு ஸ்டாப் லாஸை ரிவைஸ் பண்ணி காஸ்ட்டு வச்சுருங்க. செகண்ட் லாட்டை செகண்ட் டார்கெட்டில் புக் பண்ணுங்கள். மீதி இருக்கிற ஒரு லாட்டுக்கு ஸ்டாப் லாஸை கொண்டு போய்ட்டு ஃபஸ்ட்டு டார்கெட்டில் வச்சுருங்க. தேர்ட் டார்கெட்டில் தேர்ட் லாட்டை புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடுங்க. இல்லை நான் ஒரே ஒரு லாட்டு எனக்கு ப்ராஃபிட்லேருந்து எவ்வளோ மார்க்கெட் போகுதோ நான் அந்த அளவுக்கு வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா, அந்த ஒரு லாட்டை மட்டும் நீங்கள் ஸ்டாப் லாஸை ரிவைஸ் பண்ணி ஹோல்டு பண்ணிக்கிட்டே இருக்கலாம். மார்க்கெட் முடிகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணலாம். இவ்வளோ தான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி. நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிள். மொத்தம் 5 லைன் ஃபார்ம் ஆகும். மேலே 2 லைனு, கீழே 2 லைனு. மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே மார்க்கெட் ஒன்று கீழே வரும், இல்லாட்டி மேலே போகும். மேலே போனால் ஃபஸ்ட்டு நம்ம செல் அடிக்கிறோம். அதுக்கு மேலே உள்ளது ஸ்டாப் லாஸு. கீழே வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு பை பண்ணுறோம். அதுக்கு கீழே உள்ளது அதோட ஸ்டாப் லாஸு. சப்போஸ் மார்க்கெட் நம்மளுடைய டைரெக்ஷனில் போகாமல், நம்மளுடைய ஃபேவரேட்டில் போகாமல் ரிவர்ஸாக போகுது அப்படின்னா, அங்கேருந்து நம்ம ஃபஸ்ட்டு பை எடுத்து எஸ்எல் ஹிட்னா செகண்ட் செல்லு போயிடுறோம். ஃபஸ்ட்டு செல் எடுத்து எஸ்எல் ஹிட்னா செகண்ட் பை போயிடுறோம். அவ்வளோதாங்க, ரொம்ப சிம்பிள். நம்ம எஸ்எல் ஹிட் ஆன பிறகு மார்க்கெட்டில் நம்ம எந்த ஒரு பிரார்த்தனையும் பண்ண போகிறது கிடையாது. சப்போஸ் நம்ம செல்லில் இருக்கோம் அப்படின்னா மார்க்கெட்டை கீழே வான்னு சொல்ல மாட்டோம். நம்ம பையில் இருக்கோம் அப்படின்னா மார்க்கெட் கீழே போயிட்டுருக்கோம், மார்க்கெட் மேலே வான்னு சொல்ல மாட்டோம். நம்ம ஃபஸ்ட்டு ஒரு என்ட்ரி எடுக்கிறோம். அது நம்ம ஸ்டாப் லாஸ் தெரியும், டார்கெட் தெரியும். ஒன்று நம்ம ஸ்டாப் லாஸுக்கு வெயிட் பண்ணுறோம், இல்லை டார்கெட்டுக்கு வெயிட் பண்ணுறோம். ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடுச்சு அப்படின்னா அங்கேருந்து ரிவர்ஸ் என்ட்ரி போய்க்கிறோம். அவ்வளோதான், மார்க்கெட்டோட டைரெக்ஷனுக்கு நம்ம மாறிக்கிறோம். இதை நீங்கள் தொடர்ச்சியாக பண்ணினீங்கன்னா உங்களுக்கு 87.6% உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் கிடைக்கும். சில நேரத்தில் டபுள் சைடு எஸ்எல் ஹிட் ஆகும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், லாஸை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் ஓவராலாக நீங்கள் கலெக்ட் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ராஃபிட் வந்து லாஸை விட அதிகமாக இருக்கும். ஸோ லாஸ் கம்மியாக இருக்கும், ப்ராஃபிட் வந்து அதிகமாக இருக்கும். சரி, இப்போ வாங்க நம்முடைய நேற்று ஸ்டாக் செலெக்ஷனுக்கு போகலாம். நேற்று காலையில் 9:24க்கு டாடா மோட்டார்ஸை பை பண்ண சொன்னேன். எப்படி, 693 கிட்ட. நானும் 693க்கு ஆர்டர் போட்டு வச்சுருந்தேன், வரலை. 696 கிட்ட அப்போ மார்க்கெட்டு இருந்துச்சு. நான் கொஞ்சம் அட்வான்ஸாக என்ன பண்ணிட்டேன், 95லேயே நான் எடுத்துட்டேன்னு சொல்லி உங்களுக்கு நான் ஸ்க்ரீன்ஷாட்டு 9:32க்கு போட்டேன். அதுக்கடுத்து என்னாச்சு, ஒரு 694 கூட நான் என்ன பண்ணேன், இன்னொரு 1000 ஷேர் போட்டு வச்சுருந்தேன். ஆனால் என்னாச்சுன்னா மார்க்கெட்டு 694.25 வரைக்கும் தான் போயிட்டு அந்த 694ஓட பை என்ட்ரி கிடைக்காமையே மார்க்கெட்டு ரிவர்ஸ் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து பாருங்கள், இதெல்லாம் வந்து நம்மளுடைய ஸ்க்ரீன் பண்ண ஸ்டாக்ஸ். நேற்று என்னென்ன ஸ்டாக்ஸ் நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஸ்க்ரீன் பண்ணது.
இப்போ அதுபடி பார்த்தோம்னா மார்க்கெட் உடனே நல்ல ஒரு லெவலுக்கு போயிடுச்சு. 697.95 போச்சு. அப்படியே கிராஸ் பண்ணி எந்த அளவுக்கு போயிடுச்சு அப்படின்னா 710க்கு மேலேயே போயிடுச்சு. HDFC நல்ல ஒரு புல்லிஷ் ட்ரெண்டில் போயிருக்கு, ப்ராஃபிட்டில் போயிருக்கு. நேற்று நம்ம ட்ரேட் பண்ணது, நம்ம பர்சனலாக ட்ரேட் பண்ணது இந்த 4 ஸ்கிரிப்ட்: கோல்டு பீஸு, JSW, டாடா மோட்டார்ஸ், பவர் கிரிடு. உங்களுக்கு நான் காட்டினது டாடா மோட்டார்ஸ் மட்டும்தான் காட்டினேன். சரிங்களா? அப்போ நேற்றே வந்து 710க்கு மேலே அது போயிடுச்சு. அது நம்ம இங்கே காட்டுறவங்களுக்கு எவ்வளோ டார்கெட் போயிருக்கு, நம்மளோட இண்டிகேட்டர் யூஸ் பண்ணியிருந்தால் என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். இப்போ நம்மளோட இண்டிகேட்டர் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி புல்லிஷ் ஒன்லி ஸ்டாக்குக்கு நம்ம செல்லை அவாய்ட் பண்ணிடணும். நல்லா புரிஞ்சுக்கிங்க. புல்லிஷ் ஒன்லி ஸ்டாக்குக்கு செல்லை அவாய்ட் பண்ணிடணும். அப்போ செகண்ட் பை எங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது எங்காவது 707 தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போ 707லேருந்து நம்மளுக்கு எவ்வளோ டார்கெட் கிடச்சிருக்குன்னு பாருங்கள். எல்லா டார்கெட்டுமே கிடச்சிருச்சு. 3 டார்கெட்டு, 3மே நமக்கு அக்யூரேட்டாக கிடச்சிருக்கு. இதில் இன்னொரு பியூட்டி பாருங்கள். நம்ம சொல்கிற மாதிரி சப்போஸ் நான் 3 லாட் எடுக்கிறேன், சப்போஸ் 1000 ஷேர் 1200 ஷேர்னு வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு டார்கெட்டில் 400 ஷேரை புக் பண்ணுறேன், ஸ்டாப் லாஸ் ரிவைஸ் பண்ணிவிட்டு காஸ்ட்டு வைக்கிறேன். ஆனால் இந்த மார்க்கெட் கொஞ்சோண்டு கீழே வந்துச்சு, இருந்தாலும் நம்மளுடைய ஸ்டாப் லாஸு ஹிட் ஆகவே இல்லை. இந்த இடத்துல பாருங்கள், இங்கே ஆக்டிவேட் ஆச்சா, ஆனால் இந்த இடத்துல நம்ம ஸ்டாப் லாஸ் ரிவைஸ் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகலை. அப்போ அடுத்து இருக்கிற 400 ஷேரை நான் என்ன பண்ணுறேன், செகண்ட் டார்கெட்டில் புக் பண்ணுறேன். அடுத்து இருக்கிற 400 ஷேரை தேர்ட் டார்கெட்டில் புக் பண்ணேன். இப்படியே புக் பண்ணனா இன்னும் கொஞ்சம் அதிகமான ப்ராஃபிட் நமக்கு கிடைக்கும். அதுபோக புல்லிஷ் ஒன்லி ஸ்டாக் அப்படின்னாலே நம்ம என்ன பண்ணலாம், இந்த மாதிரி இடத்துல ஒரு டோஜி ஃபார்ம் ஆகுது, புல்லிஷ் டோஜிலாம் ஃபார்ம் ஆகுதுன்னா அங்கேயே நம்ம என்ன பண்ணலாம், நம்ம என்ட்ரியை எடுத்துக்கலாம். நம்ம இந்த இடத்துல தான் நம்ம பை சிக்னலே கொடுத்தது. அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். அப்போ அந்த மாதிரி லெவலை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் டிஃபால்ட்டாகவே நம்ம இந்த மாதிரி பிஎம்பி, டிஎம்பி அப்படின்னு கொடுத்துருக்கோம். பாருங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகிருக்குன்னு சொல்லி. கரெக்டாக நம்முடைய பிஎம்பியிலேருந்து நேற்று சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட்டு நல்லா போயிருக்கு. புல்லிஷ் ஒன்லி ஸ்டாக் அப்படின்னா செல் எடுக்கக்கூடாது, பேரிஷ் ஒன்லி ஸ்டாக் அப்படின்னா பை எடுக்கக்கூடாது. ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் செல்லை எடுக்காதீங்க, ஒன்லி பை மட்டும் எடுங்க. புல்லிஷ் ஒன்லி ஸ்டாக் மட்டும் ஸ்க்ரீன் பண்ணுங்கள், நம்ம இண்டிகேட்டர் ஆட் பண்ணுங்கள். இந்த மாதிரி லெவல் நான் சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய ப்ரைஸ் ஆக்ஷன் பேட்டர்ன் இது எல்லாமே நம்முடைய ப்ரீமியம் குரூப்பில் இருக்குது. என்னென்ன பேட்டர்ன் நான் சொல்லி கொடுத்துருக்கணும், எப்படிலாம் ட்ரேட் பண்ணணுங்கிறது எல்லா விஷயமும் இந்த மாதிரி இடத்துலலாம் சொல்லி கொடுத்துருக்கேன். இந்த பின்டு மெசேஜை நீங்கள் படிங்க, அதை படிச்சுட்டு அதைப்படி நீங்கள் ட்ரேட் பண்ணால் நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். சரி, இன்றைக்கி என்னென்ன ட்ரேட் பண்ண போகிறோம், இன்றைக்கி வந்து 30ஆம் தேதி. இன்றைக்கி நம்ம பண்ண போது டெக் மஹிந்திரா, HDFC லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி, டாடா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸு, அல்ட்ராடெக்கு சிமெண்ட்டு. இந்த 4 ஸ்கிரிப்ட் தான் இன்றைக்கி மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே ஆட் பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம ஏதாவது ஒரு புல்லிஷ் டோஜி ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்ச உடனே அங்கேருந்து பை எடுக்கிறோம். ஸ்டாப் லாஸ் போட மாட்டோம். மார்க்கெட் கீழே வந்தால் திருப்பியும் கொஞ்சம் ஷேர் ஆட் பண்ணுவோம். 1 பாயிண்ட்டோ 2 பாயிண்ட்டோ 3 பாயிண்ட்டோ புக் பண்ணுவோம். இல்லை எனக்கு அதிகமான ப்ராஃபிட் வேணும், ஃபுல் மூவ்மெண்ட்டை நான் கேட்ச் பண்ணணும் அப்படின்னா நம்மளுடைய 21 மூவிங் ஆவரேஜ் ஆட் பண்ணுவோம். அதை கட் பண்ணி கீழே போகாத வரைக்கும் நம்ம அதிலேயே இருக்கலாம், பையிலே ட்ரெண்ட்லேயே இருக்கலாம். சரி, அது போக இன்றைக்கி டிஜிட்டல் ருப்பி ஒன்று போட்டிருக்கேன். இது என்ன சார் டிஜிட்டல் ருப்பி அப்படின்னா, இந்த டிஜிட்டல் ருப்பி வந்து நம்மளுடைய யூபிஐ பேமெண்ட் மாதிரியே ஆன்லைனில் நெட் பேங்கிங் ட்ரான்சாக்ஷன் பண்ணுற மாதிரியே தான். ஆனால் இந்த சாதாரண பணத்துக்கும் இந்த டிஜிட்டல் பணத்துக்கும் வித்தியாசம், நம்ம சாதாரண பணம் நம்மளுடைய ஃபிசிக்கலாகவே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், ஃபிசிக்கலாக வாங்கிக்கலாம், ஃபிசிக்கலாக யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் இது எல்லாமே டிஜிட்டல் தான். இதில் வந்து பேங்க்கோட இன்டர்வென்ஷன் கிடையாது. நம்ம வந்து ஒரு ஆளுக்கு யூபிஐ மூலமாக 10 ரூபா அனுப்புகிறோம் அப்படின்னா அது நேராக வந்து ஒரு நேஷ்னல் NPCI அப்படிங்கிறது அங்கே போயிட்டு அதுக்கப்புறம் பேங்க்குக்கு போயிட்டு அப்புறம் ரிசீவர் பேங்க்கு போயிட்டு அதுக்கப்புறம் நமக்கு வரும். இது வந்து எந்த விட இன்ட்ராக்ஷன் மற்றவங்க கூட இன்டர்வென்ஷனே கிடையாது, டைரெக்டாக போய் சேர்ந்துடும். சரி, இது எதுக்கு எங்களுக்கு சொல்கிறீங்க அப்படின்னா, இது நம்ம ட்ரேடர்ஸ்க்கு ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு. உங்கள்கிட்ட ரூபே கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ரூபே கிரெடிட் கார்டில் ஒரு பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு. என்னது, ரூபே கிரெடிட் கார்டில் உங்களுக்கு 5 லட்சம் 10 லட்சம் இல்லை 1 லட்சம் 2 லட்சம்னு சொல்லி உங்களுக்கு லிமிட் கொடுத்துருப்பாங்க. அந்த லிமிட்டை நீங்கள் கேஷாக கன்வெர்ட் பண்ணி அந்த கேஷை ட்ரேடிங்கில் போட்டு நீங்கள் பணம் சம்பாதிக்க முடியும். மாதம் 50 நாள் டைம் கிடைக்கும். 50 நாளுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த பணத்தை திருப்பி கட்டிடலாம்.
திருப்பி எடுத்துக்கலாம். திருப்பி ட்ரேட் பண்ணி உங்களுடைய கேபிட்டலை நீங்கள் பில்டப் பண்ணிக்கலாம். சரி, இதை எப்படி நம்ம கேபிட்டலாக கன்வெர்ட் பண்ணுறது டிஜிட்டல் ருப்பி அப்படின்னா, இந்த டிஜிட்டல் ருப்பியில் வேலெட்டில் பணம் ஆட் பண்ணுறதுக்கு உங்களுடைய ரூபே கிரெடிட் கார்டை நீங்கள் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணி பணம் அந்த வேலெட்டுக்கு வந்த உடனேயே அதை ரிடீம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா, கிளைம் கொடுத்துட்டிங்கன்னா அந்த பணம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு பணமாக வந்துடும். அந்த பணத்தை எடுத்து உங்கள் ட்ரேடிங் அக்கௌண்ட்டில் போட்டு நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம். ஸோ இது இன்றையோட டிப்ஸு. நான் அதை பண்ணி பார்த்தேன், எனக்கு ஒர்க் ஆச்சு. அதே உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த தகவல் உங்களுக்கு புதுசாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய வேல்யூபிளான கமெண்ட்ஸ் கொடுங்க. இந்த நாள் உங்களுக்கு ப்ராஃபிட்டபுளான நாளாக அமைவதற்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி.